என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே கேட்கிற கேள்வி, அல்லது தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் எங்கே என்ற தலைப்பில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னொரு கேள்வி நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது. ஒருவேளை இது உலகத்தால் கேட்கப்படுகிற கேள்வி. இந்த கேள்வியை சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 3 வசனத்திலே படிக்கலாம். 42:3, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே? சில நாட்களுக்கு முன்பாக தியானித்தோம், என் நேசர் எங்கே? நேசரை தொலைச்ச அந்த மணவாட்டி ஒருவேளை நேசரை தேடி காவலாளி கிட்ட போறா, நேசரை தொலைச்சிட்டேன், என் நேசரை கண்டீர்களா என்று சொல்லி. நானே என் நேசர் எங்கே என்று கேட்ட கேள்வி ஒரு பக்கம். ஆனால் இன்னும் வெளியிலிருந்து என்னை பார்த்து வருகிற கேள்வி என்னவென்றால், உன் நேசர் எங்கே? உன் நேசர் எங்கே? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு இந்த கேள்வி உங்களை பார்த்து யாரும் கேட்டிருக்காங்களா? உன் நேசர் எங்கே? அநேக நேரங்களில் நம்மளை பார்த்து யாராவது உன் நேசர் எங்கே, எங்கப்பா உன் கடவுள், எங்கப்பா நீ ஜோமனிய, எங்க உன் ஆண்டவர் அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டிருக்காங்களா? ஒருவேளை அது ஒரு வேதனையான கேள்வி. சில நேரம் சில கேள்விகள் அப்படி வரும் பொழுது, இவ்வளோ ஜோமனிய, சர்ச்சுன்னு போனிய, இவ்வளோ தூரம் நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து, எங்க உன் கடவுள், எங்க, ஏன் உன்னை காப்பாற்றல, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சில நேரம் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டது உண்டு. அப்படி யார் கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? 3 கூட்டத்தார் இந்த மாதிரி கேள்வியை பைபிளில் கேட்டிருக்காங்க. உன் தேவன் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்ட 3 கூட்டத்தார். முதல் கூட்டம் யார் தெரியுமா? சங்கீதம் 42:10 நான் வாசிக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. எவ்வளோ ஒரு பயங்கரமான கேள்வி பாருங்க. என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஆதங்கத்தை கொட்டுகிறார். எங்கப்பா உன் தேவன்? அவங்க பேசுறது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. யார் கேட்கிறா? என் சத்துருக்கள் நாள்தோறும் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை பார்த்து எங்க உன் தேவன் அப்படின்னு சொல்றாங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். சிலுவையில் அப்படிதான் அவர் தொங்கும் பொழுது எங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. எங்கே வந்து அவர் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட உங்க பிரச்சனையை பார்த்து சிலர், உங்கள் சத்துருக்கள், உங்களை பகைத்தவர்கள், ஒருவேளை பகைத்தவர்களுக்கு முன்பாய், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க பிரச்சனை பெரிதாகும் போது இந்த கேள்வி உங்களை நோக்கி எழுப்பப்படலாம். சோர்ந்து போகாதீங்க. முதலாவது சத்துருக்களால் எழுப்பப்படுகிற கேள்வி. இரண்டாவதாக சங்கீதம் 79 சங்கீதம் 10 வசனத்துல இதே மாதிரி இன்னொரு கூட்டம் கேள்வி கேட்கிறார்கள். 79:10, அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட ரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். அப்போ அங்கே இவ்வளவு அநியாயமா சித்திரவதை பண்ணும்போது, ஊழியக்காரருடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது, எங்க உன் தேவன்? அவர் முடிஞ்சா தடுத்திருக்கலாம்ல. எங்க உன் தேவன்? நீ எவ்வளவு ஜோம் பண்ணியே, எவ்வளவு தூரம் அவங்க ஜோம் பண்ணாங்களே, எங்கே அவர்கள் தேவன்? யார் சொன்னா தெரியுமா? தங்களுக்காக கொடி பிடிச்ச புறஜாதிகள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது பயங்கர வேதனையான காரியம். அவர்களுடைய அந்த வார்த்தைகள் பயங்கரமான வேதனையை, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா உயிரோடு சாகடிப்பதற்கு சமம். ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு முன்னால நான் யாருக்கு இயேசு நல்லவன் சொல்றனோ அவங்க இன்னைக்கு என்னை பார்த்து எங்க உன் கடவுள்னு கேட்குறாங்க. பிரதர், ஏன் என் ஆண்டவர் என்னை கைவிட்டான்னு சொல்றீங்களா? கலங்காதீங்க, கலங்காதீங்க. புறஜாதிகள் அப்படி கேட்பார்கள், ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் அப்படி கேட்பார்கள். சோர்ந்து போகாதீங்க. 115 சங்கீதத்திலும் கூட 2 வசனத்துல உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. மூன்றாவதாக இன்னொரு கூட்டமும் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள்,
ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஒரு கூட்டம் சொல்றாங்களாம், பொல்லாப்பு செய்கிறவன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார், அநியாயம் செய்கிறவனை கர்த்தர் தண்டிக்க மாட்டார். எங்க உன் தேவன் அப்படின்னு, நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கப்பா, அவரெல்லாம் கண்டுக்க மாட்டார். இது இந்த காலத்தினுடைய கள்ள உபதேசத்திற்கு பொருந்தக்கூடிய காரியம். அவர் அப்படிலாம் தண்டிக்க மாட்டார், கோபப்பட மாட்டார். நீ தப்பு பண்ணா கூட தேவன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். நரகம் இல்லை, அக்கினி கடல் இல்லைன்னு சொல்லி பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. கவனம், உன் தேவன் எங்கே அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லும். தப்பு செஞ்சாலும் அவர் கண்டுக்க மாட்டார். நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே, அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு இன்னொரு கூட்டம் பேசுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனை எவ்வளவாய் வருத்தப்படுத்துகிறது. யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி வார்த்தைகள் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதைகளை அனுமதிச்சு, நம்ம ஒரு வேளை புறஜாதிகள் ஒரு பக்கம், கள்ள உபதேசம் பேசுகிற இன்னொரு கூட்டம் அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, நியாயம் தீர்க்கிற கர்த்தர் எங்கே அப்படின்னு பேசியிருக்கலாம். கவலைப்படாதீங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரே ஒரு பதில்தான் இதற்கு நான் கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதத்தின் 11 வசனம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், உன் தேவன் எங்கே எங்கே எங்கன்னு கேட்கறதுனால கலங்குறீங்களோ, ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. நம்பர் 1 கலங்காதீங்க. நம்பர் 2 தேவனுக்காக காத்திருங்க. 3வது என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். உன் தேவன் எங்கேன்னு சொல்லும் போதெல்லாம் துதிங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம் எங்க உன் தேவன், அதனால் கேட்டு நீங்கள் உடஞ்சி உட்கார வேண்டாம், முடங்க வேண்டாம். மாறாக பதிலாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, நான் இன்னும் துதிப்பேன். அவங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பிரச்சனை வருது, சத்துருக்களுக்கும் பிரச்சனை வருது, எனக்கும் பிரச்சனை வருதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? அவங்களால இந்த மாதிரி நேரத்தில் துதிக்க முடியாது, ஆனால் நான் துதிப்பேன். நாம் துதிப்போம். இந்த மாதிரி நேரத்திலையும் நான் கர்த்தரை துதிப்பேன். எப்படி? இன்னும் துதிப்பேன். எங்க உன் தேவன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இன்னும் துதிப்பேன். நம்ம அவங்களுக்கு கொடுக்க போற சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையிலையும் என்னை துதிக்க வைத்த தேவன் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளு தைரியமா நீங்க சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக சங்கீதம் 42:11 குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 42:11. உன் தேவன் எங்கே என்று யார் உங்களை கேட்டாலும் காத்திருங்க, கலங்காதீங்க. 3வது இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இன்னும் துதிப்போம், இன்னும் துதிப்போம். எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்ப எழும்ப இன்னும் உம்மை துதிப்போம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், பிரஸ்தாபப்படுத்துவோம். நல்ல தேவனே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவருக்காக தொடர்ந்து நிற்கவும் எழும்பவும் சாட்சியாய் வாழவும் இன்னும் துதிக்கவும் கிருபை தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்து கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய IAS அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால், இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு
பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம், பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.